நம்ம தனியாக இப்போ வந்து கல்லடி படுற இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த சக்திகளை, நட்பு சக்திகளை இவங்களெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு விஜய் யோசிக்கிற இடம் வரும்போது, அவர் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னால் தானே பிரச்சனை. நம்ம இப்போ திமுக வீழ்த்துன்ற ஒரு புள்ளியில் அப்படி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த எண்ண ஓட்டம் கடைசியில் தாங்கள் சிஎம் ஆவதுக்கு விஜய்க்கு ஆதரவு கிடைக்கும்னு எடப்பாடிக்கும் இருக்கு, சீமானுக்கு இருக்கு. இருக்கு இருக்கு ஏன்னா இதில் சில தியரி இப்படி போயிட்டு இருக்கு. சீமானுக்கு இருக்கு. அதாவது சீமான் 1-1 சீமான் தலைமையில் வந்துட்டுன்னா, தம்பி வந்து பவன் கல்யாண் 2014 நாயுடுக்கு ஆதரவா, நாயுடு மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண மாதிரி தம்பி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தனக்கு வருவாருங்கிற இது இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, நம்ம சந்திக்காதவரா பலமுறை சந்திச்சவர்னா அன்னைக்கு விஜய் பேசியிருக்கிறாரு, அண்ணன் சிஎம்மா வரணுங்கிறத விஜய் சீமான்ட்ட இன்ஃபார்மலாக பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து விஜயை விமர்சனம் பண்ணாமல் சாப்பிட்டா டீல் பண்ணிக்கிட்டு அப்படி சீமான் கடந்து போகிறார். ஸோ சீமானுக்கு வந்து தன்னை சிஎம்மா சொல்லி விஜய் பிரச்சாரம் பண்ணுவார் நாளைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது விஜய் தான் முடிவு பண்ணணும்.